நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஆசையா வரான். இங்க வந்து பார்த்தா பெரிய கியூவே நிக்குது. அங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மா ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்கா. இப்ப ஹீரோ போய் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கியூ நிக்குது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு கேக்குறான். உடனே அவ கையில வச்சிருக்க ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுக்குறா. பார்த்தா அதுல 437 போட்டிருக்கு. இது என்ன ஃபார்ம்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அவ சொல்றா, என் பொண்ணை பாக்குறதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்றாங்க. என்ன பிடிக்குதோ அந்த பையனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. இன்னைக்கு எல்லாருமே வர சொல்லியிருக்கா. அது மாதிரிதான் நீ வந்திருக்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டுதான் அவன் ஷாக் ஆயிட்டான். ஏன்னா ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனோட பையனா இருப்பான். ஆக்சுவலா முன்ன நாள் தான் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிருப்பா. அதனால மேரேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் கிளம்பி வந்திருப்பான். இப்ப அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் அவங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னு நினைச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு சொல்றா, இது எல்லாமே என்னோட விருப்பத்தோட தான் இருக்கும், ஒன்ன மட்டும் இல்ல, எல்லாருமே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, எல்லாருக்கிட்டையுமே நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன், உங்கள யாரு என்னோட ஸ்டேட்டஸுக்கு செட் ஆகுதோ அவங்களதான் நான் கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காரு, அவரோட பையன் வந்திருக்காரு, அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்போ உங்க 2 பேரோட ப்ரொஃபைலுமே நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றா. அப்போ அவங்க அம்மா இந்த 2 பேரோட ப்ரொஃபைலையும் செக் பண்றாங்க. அது நம்ம ஹீரோ ஸ்கூலே போகாத மாதிரியும் பெருசா எதுவும் ஜாப் இல்லாத மாதிரியும் போட்டிருக்கோம். ஆனா அந்த பணக்காரன் சொல்றவன் ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜர்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டாப் யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜ்ல படிச்ச மாதிரி போட்டிருக்கு. அவன் வேலை செய்யறதே ஹீரோவோட கம்பெனியா தான் இருக்கும். அது தெரியாத அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்துறா. கண்டிப்பா நான் ஒன்னு சூஸ் பண்ண மாட்டேன், இவரை தான் சூஸ் பண்ண போறேன்னு சொல்றா. அப்ப ஹீரோவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அம்மா அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ ஒண்ணு, இது எவ்வளவு ஒருத்தான பொருள் தெரியுமா, இதோட விலை 30 லட்சம்னு சொல்றாங்க. அதை கேட்டது ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த மேனேஜர் அவனோட ஓனரோட ஆக்ஷனுக்கு போனப்போ இதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதனால இது அதான் இருக்குமோன்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், நம்ப தேவையில்லைன்னு சொல்றா. அப்போ உடனே நம்ம ஹீரோவும் இது ஃபேக்கா, அப்ப இங்க இருக்க கிஃப்ட் எல்லாம் பாருன்னு சொல்லி அவளுக்காக எடுத்துட்டு வந்த எல்லா கிஃப்டையுமே காட்டுறா. அதை பார்த்தா அந்த அம்மா பொண்ணு 2 பேருமே இப்படி ஒரு மாப்பிளையை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் அவளை அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாரு.